சொல்லதே கருணை தானே, எந்த அடிப்படையில் கருணை அடிப்படையில் தான் கொடுக்குறோம். அதுதான் அந்த வாக்கியமே. ஆமா, அனைத்து குடும்பத்தான போட்டுக்கிறோம். குடும்பத்திற்கு வழங்கப்படும் தான் கொடுத்துக்கிறோம். ஒரு முறைதான் வழங்கப்படும். இது வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்பும். ஏற்கனவே நிதிச்சுமை அதிகமா இருக்கு, 10 லட்சம் கோடி ஆல்ரெடி கடன் இருக்குன்னு நம்ம விமர்சிச்சுட்டு வரோம். இந்த மாதிரி நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இன்னும் நிதிச்சுமை அதிகரிக்கக்கூடும். அதை எப்படி சமாளிக்கப்படும்? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எங்களுடைய அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திறமையாக செயல்பட்டு கொரோனா காலத்தில் கூட ₹1 வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதனால் வருவாயை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் முழுமையாக வழங்கப்படும். எத்தனை குடும்பத்துக்கு தர மாதிரி இருக்கும்? இந்த 10,000 ரூபாய் தரது வரியை கம்மி பண்ணா சரிப்பட்டு வராதா சார்? அதாவது முதல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன சொல்லுவோம்? அவளுக்கு வந்து அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு இல்ல இது வைப்போம்ல, வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல, இந்த ஆட்சியில் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு போயிடுது. நீங்க மக்கள் அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே முதல் மக்களை காப்பாற்று. விலைவாசி அதிகரித்து விட்டது, அதிலிருந்து மக்களை காப்பாற்று. அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். அதுக்கு தாங்க நான் சொல்றேன், வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். அது இப்ப எல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் அதாவது வரி உயர்த்துறது பல இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகள நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். சார் நான் திருப்பி, அதாவது எல்லா குடும்ப அதை பாரு, குடும்ப இதிலே தெளிவா பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகை 10,000 நாங்கள் உங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுப்போம்.